அப்ரூவல் வேணும் பிரதர் மினிஸ்ட்ரிக்கு. அப்ரூவல் தாமதமாகிக்கொண்டே இருக்கு. உபவாசம் சொல்லியாச்சு சபையில, எல்லாம் சகோதரர்கள் 24 அதெல்லாம் சரி, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். நம்ம போய் அவரை பார்த்து கொஞ்சம் பார்த்து பேசி சில காரியங்களை செய்தாதான் என்ன செய்யும், நடக்கும். They lost their faith in God. They lost their confidence in God. மோசேக்கு என்ன நடக்குமோ தெரியாதுப்பா, எங்களுக்கு வேணும்பா வழி நடத்துது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நம்பிக்கையை, தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தை நாம் இழக்கிற பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் நம்மிடத்திலே பிரியமாய் இருக்கிற பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நிரம்ப முடியும். இரண்டாவது, அவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்த காரியம் என்ன? They lost their love they had with God. தேவன் மேல் கொண்டிருந்த அன்பை அவர்கள் இழந்தார்கள். வாசிங்க தம்பி, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 2-4 வரை உள்ள வசனங்கள். யாத்திராகமம் 32:2-4. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். உங்கள் தெய்வங்கள் இவைகளை. இதை படிக்கும்போது உண்மையிலே எவ்வளவு நேரம் நான் மார்னிங்லாம் அழுதுட்டு எனக்கு அப்படி யோசிச்சு பார்த்தேன். இதை அவங்க சொல்லும் போது ஜஸ்ட் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயம் என்ன பாடுபட்டு இருக்கும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறனே. ஒரு பொன் கன்று குட்டியை உருவாக்கி இவங்கதான் யார் நடத்துற தெய்வங்கள், இவங்கதான் நடத்துற தெய்வங்கள், இவங்கதான். ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அதை நீங்க புரிந்து கொள்வதற்காக ஒரு வசனத்தை வாசிங்க. 33:1 வாசிங்க. 33:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும். நல்ல கவனிங்க, நீயும் அப்புறம் எப்படி சொல்றாரு? நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும். எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள். யாத்திராகமம் 5:1 வாசிங்க. 5:1. எக்ஸடஸ் 5:1. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, அப்பா நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள், என் ஜனங்கள், மை பீப்புள், என் ஜனங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, அப்பா நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள். ஆண்டவர் இந்த ஊருக்கு வரோம், விசிட் விசால வந்து பாடாபட்டு வேலை, பிரேயர் செல், அந்த பால்சாமி பேர் சொன்ன அந்த பிரேயர் செல், இந்த பிரேயர் செல், அந்த கூட்டம், இந்த கூட்டம், ஆண்டவரை விடாப்பிடியாக பற்றி கொண்டு அநேக கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் உயர்த்துறார், வேலை கொடுக்கிறாரு, ப்ரமோஷன், பதவிகள், குடும்பம், அநேக ஆசீர்வாதங்கள். இன்று அந்த ஆசீர்வாதங்களே நமக்கு தெய்வங்களாய் மாறிவிட்டது. அந்த ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நம்முடைய கேரியரையும் பார்க்கணும். சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தா நம்ம கேரியரையும் பார்க்கணும்ல. நம்முடைய கேரியர் நம்முடைய தெய்வங்களாய் மாறிவிட்டதா? நம்முடைய மினிஸ்ட்ரி
மினிஸ்ட்ரி எனக்கு இல்ல, நமக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும் இல்ல. மினிஸ்ட்ரி தெய்வங்களாய் மாறிவிட்டதா? நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகள், தேவன் கிருபையாய் தந்த மனைவி பிள்ளைகள், உறவு வட்டங்கள், நண்பர்கள் தெய்வங்களாய் மாறிவிட்டதா? ஆண்டவருக்கு மேலாக நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, என் பீப்புள் அப்பா, என்னுடைய மக்கள் அப்பா, நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் ஐயா, நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள். மத்தேயு 22 அதிகாரம் 37 38 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. மத்தேயு 22 37 38. Matthew chapter 22 verses 37 to 38. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான, the first and great commandment. அதையே அவங்க வச்சிட்டாங்க. 40 days இல்ல, less than 40 days close. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு மேலாக நாம் காரியங்களை உயர்த்தி வைக்கும் போது, நம்முடைய படிப்பையோ வேலையோ நம்முடைய தொழிலையோ நம்முடைய ஊழியங்களையோ நம்முடைய உறவுகளையோ நாம் உயர்த்தி வைக்கிற பொழுது தேவன் கிருபையாய் தந்திருக்கிற அந்த தேவ பிரசன்னத்தை இழந்து விடுவோம். மூன்றாவதாக, they lost the way that God has shown to them. தேவன் காட்டிய வழியை அவர்கள் தொலைத்து போட்டார்கள். யாத்திராகமம் 32:6 வாசிங்க. யாத்திராகமம் 32:6. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள், மெதுவா வாசிங்க, பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். கேளிக்கை போயிட்டா. எல்லா ஆண்டவர் காட்டிய வழிகளை விட்டு தங்களுக்கென்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டார்கள். 25 வசனத்தை நீங்க வீட்டிலே சென்று பாத்தீங்க, என்ன எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது வாசிக்க முடியாது, தயக்கமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் பகைவர்களே ஆச்சரியப்பட, இப்படியே மாறிட்டார்கள் ஐயா. அம்யூஸ்மெண்ட் டு தி எனிமீஸ். கேவலமா தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு நல்ல கவனிங்க தம்பி, நான் இதை இதுக்காக நான் மறுபடியும் நான் தேவசமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நம்ம இப்படி குடித்து புசித்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் தேவன் காட்டிய திருவசனம் காட்டிய வழியிலே சென்று கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு நம்ம கொஞ்சம் திசை திரும்பிக் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நைட்ல நம்ம பார்க்கிற இன்டர்நெட்ல அப்படி வெப்சைட்ல அப்படி மாறி போறோமா? பார்க்கிற அந்த டிவி காட்சிகள் மாறி போகிறதா? பழகுகிற ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட் செக்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கவனமாக இருங்கள். தனித்திருக்கிற சகோதரர்கள் கவனமாயிருங்கள். குடும்ப தலைவர்கள் கவனமாயிருங்கள். இளைஞர்கள் கவனமாயிருங்கள். யாரோடு பழகுகிறீர்கள்? யூத், டீனேஜர்ஸ், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். எந்த வழியிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? வழி மாறி போகிற போது தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து விடுவோம். யோவான் 15 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. யோவான் 15:14. John chapter 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நீ என்னுடைய ஃப்ரெண்டா இருந்தா தானே யாக்கு கூட வருவாரு. அவர் கற்பிக்கிற யாவற்றையும் நாம் செய்கிற பொழுது, அவர் காட்டுகிற வழியிலே நாம் செல்லுகிற பொழுது அவர் நமக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. ஃப்ரெண்டா இருக்கும் போதுதான் அந்த தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். விசேஷித்தமானவர்கள்
ஆனால் நாம் ஏன் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை என்று பார்த்தோம். மூன்றாவது கேள்வி